ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. குலதெய்வத்தின் பேர் அருளாலும் நவ கிரகங்களின் பேர் அருளாலும் முன்னோர்களின் ஆசையாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். நான் KM ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். நான் இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்துக்கு ராசிக்கில் நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திராஷ்டமம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டு வரேன். முதல்ல 2 நட்சத்திரத்துக்கு அஸ்வினிக்கு பரணிக்கு போட்டாச்சு. இது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த 4 பாதமும் ஒரே இடத்துல இல்லை. ஒரு பாதம் மேச ராசியில் இருக்குது, மீதி 3 பாதம் ரிஷப ராசியில் இருக்குது. அப்போது இதுக்கு சந்திராஷ்டமம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் நீங்கள் 1வது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். மீதி 2-3 நாளில் மூல நட்சத்திரத்தில் தனுசில் சந்திரன் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி 2.25 நாள் கிடையாது. உங்கள் ராசியில் உங்கள் நட்சத்திரம் இந்த பாதம் அந்த பாதத்துக்கு வெறும் 6.5 மணி நேரம்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 6.5 மணி நேரம் நீங்கள் பிறந்த நேரம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, இந்த 6.5 மணி நேரம் எது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் முக்கியமாக இந்த கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதாவது ஆடி 10ஆம் தேதி ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. இதுக்கு முதல் நாள் ஆடி 9ஆம் தேதி ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 12:51 இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லைங்க, அது மறுநாள் காலம்பரை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆடி 10 ஜூலை 26 போது காலம்பரை 7:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சந்திராஷ்டத்தோட அமைப்பு நீங்கள் பொழுது விடிஞ்சு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் உங்களுக்கு அதோட தாக்கம் இருக்கும். அதில் இந்த தரம் நிச்சயமாக இந்த 1ஆம் பாதத்துக்கு எந்த விதமான தாக்கமும் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விருச்சிக ராசியை உச்ச குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ரொம்ப அருமையான பலன். 2வது சந்திரன் வளர்பிற சந்திரன். 3வது இந்த ராசிக்கு உண்டான அதிபதியான செவ்வாய் 7வது பார்வையாக அந்த ராசியை பார்க்குறாரு. ஸோ இதனால் இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல பலன் தான் நடக்கும். ஆனால் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 30% தான். இதே லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 70%. நீங்கள் மேச லக்னமாக இருந்து கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுடைய லக்னமாக இருந்து லக்னநாதன் இந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு 70%. நீங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 30%. சரிங்களா? இப்போ கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு காலம்பரை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி ஜூலை 26 காலம்பரை 7:30 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக மத்தியானம் 2:10 இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. 3வது பாதத்துக்கு அதே ஆடி மாதம் 10ஆம் தேதி 26 ஜூலை மத்தியானம் 2:10 ஆரம்பித்து இரவு 8:51 முடியுது. 4ஆம் பாதத்துக்கு அன்னைக்கு இரவு 8:51 ஆரம்பித்து விடிகாலம்பரை மறுநாள் திங்கட்கிழமை விடிகாலம்பரை 3:32 முடியுது. ஸோ இந்த 4ஆம் பாதத்தை பொறுத்தளவுக்கு நைட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பிக்குது. விடிகாலம்புறங்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி நேரம் தூங்குகிற நேரமாகிடுது. சரிங்களா? இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் முதல்ல இந்த 1ஆம் பாதத்துக்கு சொன்ன பலன் இந்த 3 பாதத்துக்கும் இல்லை. என்ன காரணம்னா, இந்த குரு அவங்கள பார்க்கல. சரிங்களா? செவ்வாயும் இந்த இடத்த பார்க்கல. செவ்வாய் பார்க்குறது காரணம் இல்லை, இது தேவையில்லை செவ்வாயோட பார்வை. அது ராசிநாதன்கிறனால விருச்சிகத்துக்கு சொன்னோம். ஆனால் இதுக்கு ராசிநாதன் குரு பார்க்கல, 8வது இடத்துல இருக்கார், அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சந்திரன் வளர்பிற சந்திரன், அதனால் எந்த பாதிப்பும் வராது. சின்ன சின்ன மறதி, ஞாபக மறதி, ஒரு பொருளை வச்சுட்டோ இல்லை வேறு ஏதாவது யோசனை பண்ணும்போது மறதி வரும். ஆனால் வளர்பிற சந்திரனால டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும், பொருள் கிடச்சிரும், உங்களை விட்டு நீங்காது. அதனால் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணாதுங்கிறத உறுதியாக நம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இதில் உங்களுக்கு ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும், ஆனால் பாதம் தெரியாது,
லக்னம் தெரியாது, லக்னத்தோட பாதமும் தெரியாது அப்படின்னாக்க இந்த பின்னால் இருக்க போர்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு பதிலுக்கு உங்களுக்கு இலவசமாகவே உங்கள் ராசி, நட்சத்திரம், அதோட பாதம், லக்னம், லக்னாதிபதி, அதோட பாதம் எல்லாமே அனுப்புகிறேன். நீங்கள் அதை வச்சு ஒரு தரம் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாதம் அந்த நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னால் போதும், உங்களுடைய பலன் 70% லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பலிக்கும், ராசிக்கு 30% தான் பலிக்கும். இப்போ பொதுவாக நான் இப்போ சொன்ன வீடியோவில் ஒரு சின்ன கருத்து என்னென்னா, சப்போஸ் நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்து அதில் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, பூர நட்சத்திரத்துக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் இல்லையா, அந்த வீடியோட பலன் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். மேச ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்னமாக இருந்தவங்களுக்கு அந்த வீடியோவையும் பாருங்கள். அன்றைக்கி அந்த ஒரு 1/2 மணி நேரம் தான், அது எந்த பாதமோ அந்த ஒரு 1/2 மணி நேரம் தான். சரிங்களா? எல்லோருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆன்மீக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.